சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்து. சரிங்களா, நம்ம இங்கே வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் வந்து 31 நாள் 31 வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நான் இடப்பட்டையில் ஏதாவது ஒன்று கேட்பேன். ஸோ அதுக்கு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு கிவ்அவே அது வந்து இன்னும் ரீசெண்டாக கொடுத்துருவோம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஜூலை மாதம் வீடியோ போட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 10 ஆச்சு. ஏண்டா டே 10 ஆயிடுச்சு? ஆமாங்க, இங்கே டே 10 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு சவுதி அரேபியா வரணும், ரியாத் வரணும் அப்படின்னு, ஃபாரின் கண்ட்ரி போகணும் அப்படின்னு ஐடியா இருக்குது, வேலைக்கு போகணுன்னு ஐடியா இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் வேகன்சியை பற்றி போடுவோம். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் வேகன்சி இருக்குது, துபாய் வேகன்சி. துபாய்க்கான ஒரு வேகன்சி இருக்குது. அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாகவே. சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ, எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டு, ஸோ நீங்கள் என்ன கம்பெனி போகிறீங்க, இது எல்லாத்தையும் பற்றி நான் இன்றைக்கி ஒரு வீடியோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. 800 மீட்ரு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு போய் கொடுக்க வேண்டியது. அதுவும் பக்கத்தில் தான், நம்ம யாஸ்மின் செக்ஷனுக்குள்ளே தான் வருது. மேபி ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கலாம், 6-7 கிலோமீட்டர் இருக்கும். இன்றைக்கி நல்ல ரூமில் சாம்பார், அப்பளம் சாப்பிட்டோமா, தயிர் கீரெலாம் போட்டு சாப்பிட்டோம். தூக்கம் வருது, அப்படியே கண்ணு சொக்குது. சாம்பார் வச்சது நான் தான், அருமையாக இருந்துச்சு. சே, எனக்குள்ளே இவ்வளோ பெரிய செஃப் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்துன்னா நான் இன்ஜினியரிங்லாம் படிக்காமல் நான் டைரெக்டாக செஃப்புக்கு போயிருப்பேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போய் பெரிய ஷெஃப்பாக இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குங்க நான் சமைக்கிறது. எனக்கே இப்போ என்ன பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தெரியலை, நம்ம ஒரு வேளை பழைய காலத்தில், ஐ மீன் ஓல்டு வெர்ஷனில் நம்ம பெரிய சமையல் கலைஞராக இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். கலைஞரில் உண்மையில் நல்லா இருந்துங்க. சாம்பார் நல்லா இருந்து, நான் வைக்கிற எல்லாமே நல்லா இருக்குது. மோஸ்ட்லி நான் செய்கிறது எல்லாமே எனக்கு என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. இங்கே தானா இது கிச்சன் பார்ட் உள்ள நம்ம பசங்க இருக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது. கரெக்டாக 8.7 கிலோமீட்டருங்க. இதுலேருந்து அந்த பாலத்தை ஏறி இறங்கிட்டு அப்புறம் ரைட்டில் கட் பண்ணோம். என்ன எனக்கு இது தூக்கம் போகலங்க, தண்ணியாக குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தூக்கம் போயிடும்னு சொல்லி தூக்கம் போக மாட்டேங்குது. சூடும் இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க. புதன்கிழமை ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். 48 டிகிரி போட்டிருந்து, இன்றைக்கி 42 43. புதன்கிழமெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில, அட்டி பட்டையை கிளப்போம். 8 minutes, 8 kilometers 8 minutes. காற்று அப்படியே தள்ளுது. ஸோ நம்மளோட 3வது ஆர்டர் எடுத்தாச்சு. ஆப்ரேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரானு, அப்புறம் ஸ்குவிட்டு, அப்புறம் ப்ரான்லே கிங் ப்ரானா, அது ஏதோ நம்ம ஊரில் அது ஏதோ ஒரு ப்ரான் சொல்லுவாங்களே, சிங்கு ப்ரானா சம்திங், ஏதோ ஒரு ப்ரான் சொல்லுவாங்கள்ல, இறால், சிங்கிரால், சிங்கிரால். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமஸ்ஸு. இந்த ஷாப்பில் ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மாதத்தில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு, நம்ம கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு கேன்சல் ஆகிருந்து. 465 ரூபாய்க்கு, ரொம்பலாம் இல்லை, 465 ரியாலுங்கும் போது நம்ம ஒரு காசுக்கு பெருசு. இங்கே உள்ள அந்த பொருள் ரொம்ப சின்னதாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ ப்ரீமியம் ஷாப் இது. டேஸ்ட்டு, பட்டர் எல்லாமே தரமாக இருந்து. பட்டர் வேறு கொடுப்பாங்க டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஐயோ, அந்த பட்டர்லாம் செம ப்ரீமியமில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ் இதாக வச்சுருந்து, குக் பண்ணாமல் மீன் அப்படியே கட் பண்ணி எடுப்பாங்கள்ல, ஃப்ரெஷ் மீட். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை ஃப்ரெஷ் மீட் இல்லை, ரா மீட் அப்படியே இருந்துச்சு. அது வினிகர் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும் டிப் பண்ணி.
என்னாச்சுன்னு தெரியல. நான் முந்தி ஒரு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், திருப்பி நம்ம கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆகும். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, நான் கிளிக் பண்ணுறேன் ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிடுது. மேபி பேட்ரி ரொம்ப சூடாயிருச்சின்னு நினைக்கேன். 4வது ஆர்டர் வந்துருச்சுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. ஸோ கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கில் வந்துச்சு. இப்போ 1/2 மணி நேரத்தில் ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த 1/2 மணி நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டரும் எடுத்தாச்சு. இனி அங்கே போய் எடுக்கணும், எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அப்படிங்கும்போது ஓகே, பேலன்ஸ் பண்ணிடலாம். பட் 3 மணி வரைக்கும் தான் இந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்ற டைம் இது தான். சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5 மணி 6 மணி போல் தான் வெளியே வருவாங்க. அப்புறம் நைட்டு தான் ஆர்டர் வரும். ஸோ அந்த 3 மணி வரைக்கும் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் ஆர்டரு. அதனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர்னோன்னு அதில் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர்னோன்னு எப்போ 10 மணி நேரம் வேலை பார்த்தா 20 ஆர்டர் கிடச்சிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சில ரெஸ்டாரண்ட்டில் 45 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ரெஸ்டாரண்ட்டில் போன உடனே கொடுத்துருவான். நிறையா இருக்குது. சில இடத்துல இந்த மாதிரி டிராஃபிக் ஆகும். அப்போலாம் என்ன பண்ணுவீங்க? கணக்கெலாம் அப்படிலாம் போட முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 10 மணி நேரத்தில் 15 ஆர்டர் எடுக்கலாம். நல்லா வேலை பார்த்தீங்கன்னா எங்கேயும் சொங்கி போய் உட்காராமல் ஒழுங்காக வேம்போவோம். என்னென்னா ஒரு ஆர்டர் வந்துச்சு, சொன்னேன்னா 4வது ஆர்டர்னு கடை மாறி போய் நின்றுக்கிட்டேன். ஒருத்தன்ட்ட கேட்டேன், எனக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். டிரான்ஸ்லேட்டில் இங்கிலீஷில் வந்துச்சு. ஆனால் கடை போர்டில் இங்கிலீஷில் ஒரு சின்ன இது கூட இல்லை. அப்போ ஒருத்தன்ட்ட கேட்டாக்க அவன் ஒரு கடையை சொன்னான். உடனே அந்த கடையில் போய் நின்றுட்டேன். ஒரு 15 நிமிஷம் நின்றுட்டு அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். 909 909 909ங்க. வெயிட் பாக்கின்ட்டான். சரி பாக்கின்னு சொல்கிறேன்னா அப்போ இந்த கடை தான் கரெக்ட் தான் போல் அப்படின்னு நினச்சி நானும் நின்றுட்டேன். ரெடி மெசேஜ் வருது. ஃபுட் ரெடின்னா ரெடி மெசேஜ் வரும். அப்படி ரெடி மெசேஜ் வருது. அப்போயும் பாக்கின்னா ரெடி மெசேஜ் வருது அப்படின்னு பார்த்துட்டு அவன்கிட்ட கேட்கேன். அது 4909, நான் 3909. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பக்கத்து கடை. அப்புறம் அங்கே போனால் அது ரெடி ஆகிட்டு. அப்போது ரெடி ஆகிட்டு கன்ஃபார்ம் பண்ணான்னு பார்த்தா இன்னொரு ஆர்டர் வந்துருச்சு அதே ரெஸ்டாரண்ட்லேருந்து. இப்போ 2 ஆர்டரை கொண்டு போயிட்டுருக்கேன். அப்போது 5 ஆர்டர் பிடிச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 3:13. கரெக்டு தாங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டருங்கும்போது 3:13 ஆகுது. இப்போ கொடுக்கறது நோட்டி 1/2 மணி நேரம் கூட ஆயிரும். ஏன்னா இப்போ போகிறது 3:35க்கு தான் இந்த ஆர்டர் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் அதுலேருந்து எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரில. நேரடி பார்த்தா நான் 3:30க்குள்ளே எல்லா ஆர்டரையும் முடிச்சிருக்கணும். 5 ஆர்டரையும் முடித்தா தான் கரெக்டான டைமிங். சரி பரவாயில்ல, ஒரே இடத்துல 2 ஆர்டர் கிடச்சிட்டு அலையாமல். இதில் என்னென்னா உள்ள காஃபி இருக்குது. சின்ன கப்பு காஃபி, இவ்வளோண்டு காஃபி. அது காஃபின்னா ரா காஃபிம்பாங்கள்ல, அந்த காஃபி கொட்டையை அரைச்சி எடுப்பாங்களா அந்த காஃபி. அது சின்ன டப்பா. அது இப்போ என்ன சம்பவம்னா அதை ஹோல்டரில் கூட வைக்க முடியாது. கப் ஹோல்டரில் வைக்க முடியாது. சின்ன இது பார்த்திங்களா, கொஞ்சம் பெரிய அகலமாக இருந்ததுன்னா கப் ஹோல்டரில் வைக்கலாம். இப்போ இதை அவன் தந்த மாதிரியே வச்சுருக்கேன். எனக்கு இப்போ என்ன பயம்னா காஃபி கொட்டிடுமோன்னு. கொட்டிட்டுனா என்ன பண்ண, கைவசம் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் பண்ணணும். அது கொட்டிச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு மட்டும் காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ 4வது ஆர்டரை கொடுத்தாச்சு. 5வது ஆர்டரை கொடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ 6வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் தூரம் தான், 7 கிலோமீட்ரு. ஒன்றும் பரவாயில்ல. இந்த 7 கிலோமீட்ரு ஒரு கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா, திரும்ப அங்கேருந்து ஆர்டர் எடுக்க இங்கே தான் வரணும். இது கொஞ்சம் வெளியே போயிடுவோம், நர்ஜிஸ் போயிடுவோம். நர்ஜிஸோட சைடு போனோம்னா அங்கே ஆர்டர் பெருசாக வராது. உடனே திரும்ப நம்ம இங்கே தான் வரணும். இது இந்த சைடு 7 கிலோமீட்டர்னால் பிரச்சனை இல்லை, ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா சிட்டிக்குள்ளே போகும். அதுதான் ஒரு இது சிக்கல். யார்ரா இவன் வெறித்தனமாக வந்திருக்கான்.